மார்வெல்ல டெட்பூலுக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டா நம்ம கேப்டன் அமெரிக்கா பிரேவ் அண்ட் நியூ வேர்ல்டுன்னு ஒரு படம் ஒண்ணு வந்திருக்கு ஆக்சுவலி. டேய் என்னடா டேய்! பொலிட்டிக்கல் மாரி இது ஒரு படத்த ஒண்ணு எடுத்து வச்சுக்கிட்டு, என்னத்த சொல்றது? பொலிட்டிக்கல்ல போய் உலகத்த அழிக்கிற மாரி சீன்லாம் காமிப்பானுங்க. இதுல பார்த்தா இப்ப பிரசன்ட்ல இருக்கிற பிரசிடென்ட்ட போட்டு தள்ளுறோம்னு ஒருத்தன் கிளம்பி வந்திருக்கான். அவன் வந்தான் ச இன்ட்ரெஸ்டிங்கே இல்ல கைஸ் படத்த பார்க்கும்போது. கடைசியா நம்ம அந்த டெட்பூல் அண்ட் வுல்வரின் வந்த படம் தான் கைஸ். அது தரமான ஒரு படம். இந்த படத்த பார்க்கறதுக்கு செம்ம போரிங்கா தான் இருந்துச்சு கைஸ். இது எப்படி சொல்றது? இப்போ உள்ள இப்போ உள்ள என்னது கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு ஒண்ணு குடுத்துக்கிட்டு, அப்புறம் ஃபால்கன் கெட்டப்லயும் போட்டுக்கிட்டு தலைவன் 2 கெட்டப்ல போட்டு சிங்கிளாவே எல்லாத்தையும் போட்டு சாதிக்கிறாப்புல. செம்ம அவருக்காண்டி கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் கைஸ் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இதுல ரெட் ஹல்க் வருவானுங்க, ரெட் ஹல்க் வருவானுங்க. கடைசியா பார்த்தா இந்த ரெட் ஹல்க் வந்து காமிச்சிருப்பானுங்க கைஸ். ப்ரூஸ் பேனரோடலாம் இந்த ரெட் ஹல்க் செம்ம கோவக்காரனா இருக்கு. 20 நிமிஷம் தான் கைஸ் அந்த படத்த அந்த ரெட் ஹல்க்க காட்டுவானுங்க. ரெட் ஹல்க் காட்டும்போது நமக்கே தரமா இருந்துச்சு கைஸ். ஒவ்வொரு ஃபைட் சீன்லாம் பார்க்கணும் நமக்கே தரமா இருந்துச்சு. கடல்லயும், நிலத்துலயும் அந்த ஒவ்வொரு சீன்லயும் பார்க்கும்போது நமக்கே சூப்பரா இருந்துச்சு கைஸ். ஃபுல் அண்ட் ஃபுல்லா கிராபிக்ஸா தான் இருந்துச்சு கைஸ். போஸ்ட் கிரெடிட் டிசைன்லாம் ரொம்ப சொதப்பி வச்சிருக்கானுங்க. இதுக்கு மேல நம்ம என்னத்த சொல்றது? அடுத்தடுத்து நம்ம வரப்போற மார்வல் படத்தெல்லாம் பார்த்தா நமக்கே பயமாடா இருக்கு. என்னென்ன எடுத்து வச்சிருக்கானுன்னு தெரியல. பார்ப்பாங்க நெக்ஸ்ட் படத்துல மார்வல் எப்படி எடுத்து வச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். பார்த்தா அப்புறம் இன்னும் சொல்ல முடியும். ஓகே காஷ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஏன்டா மார்வல் இப்படி பண்றீங்க போங்கடா.